நல்லா இருக்க குடும்பத்த பிரிக்கிறதுக்கு ஆத்தாவும் புள்ளையும் சேலைய கட்டி முன்னாடி வரிசையில வந்து உட்காந்து, இந்த கருமத்தையெல்லாம் நாங்க பார்க்குறதுக்கா டிவிய வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பல பேர் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த Instagramல எல்லாம் அந்த அப்பத்தான்னு வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க. அவங்க சொல்லும்போது, புள்ள வந்து பார்த்தன்னா, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தேசிய கொடி வந்து ஏத்த போகுதுன்னு வந்து பார்த்தா, முன்னாடி வரிசையில இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவா வந்திருக்கு? ம். சங்கீதாவும் வந்து வரும், ஜேசன் சஞ்சய் வரும், திவ்யா பாப்பா வந்து வரும்னு நாங்க எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருந்தோம். எங்க கனவுல இப்படி வந்து மண்ணள்ளி வந்து போட்டீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் திட்ட வர்றாங்க. அப்ப என் புள்ளையா போயிட்ட. இல்லாட்டினா வேற மாரி வந்து நான் வந்து திட்டிருவேன்ப்பா. ஆனா உன்னைய திட்டுறதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. எல்லா விஷயத்தையும் பார்த்து, பார்த்து கரெக்ட்டா வந்து பண்ணக்கூடிய நீ, எதுக்கு ராசா இந்த விஷயத்துல மட்டும் இது பண்றாங்க? இவளுக சாதாரணமான ஆள் இல்ல. ரொம்ப மோசமான சண்டாளிங்க. நாளைக்கு வந்து பார்த்தேன்னா, உன் வாரிச வயித்துல வந்து சுமந்துட்டு, அதுதான் ஆட்சியில வந்து உட்காரணும்னு வந்து பார்த்தோன்னா, சண்டை போடக்கூடிய குரூப்பு. அவங்க கிட்ட வந்து இப்படி வந்து சிக்கியிருக்கியே ராசா, இது புலிவால் புடிச்ச கதையா இருக்கும்னு, பல பேர் வந்து பார்த்தோன்னா, வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின வந்து கைது பண்ணது, ஏன் இப்ப? எதுக்காக இவ்வளவு தூரம் கொதிச்சாங்க, முட்டு குடுத்தாங்க? ஆதவ அர்ஜுனாவுல இருந்து ஏன் எல்லாருமே வந்து எங்களுடைய குலவிளக்கு, குத்துவிளக்குன்னு திரிஷாவ சொன்னாங்க அப்படின்னு, இப்ப தான் வந்து பார்த்தோன்னா வந்து தெரிய வருது. ஜேசன் சஞ்சய் எவ்வளவு கண்ணியமா இன்டர்வியூ குடுத்தாரு. அவரு பேசும்போது என் குடும்பத்துக்குன்னு சில மரியாதை இருக்கு. அப்பா ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. அந்த புரட்சிக்கு உண்டான மரியாதைய நாங்க எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வந்து கடைபிடிக்கணும். இன்னும் பொறுப்பு வந்து கூடிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடிடுச்சு அப்படின்னு அவ்வளவு தூரம் வந்து மெச்சூர்டா வந்து பேசுறாரு. ஆனா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும்? அவருக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கணும்? இந்த விஷயத்துல திட்டமிட்டு அவரோட மனைவிய காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா, த்ரிஷாவும் பண்றாங்க. த்ரிஷா கூட சேர்ந்து அதுக்கு உறுதுணையா இவரும் வந்திருக்காங்க. ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையாது. அது மாரி தளபதி விஜயினுடைய நாலேட்ஜ் இல்லாம, டிஜிபி நாலேட்ஜ் இல்லாம, புரோட்டோகால்ல யாரும் முன்னாடி முன் வரிசையில வந்து உட்கார முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.